நான் தான் உடைக்கணும். எனக்காக வேறு யாருமே உடைக்க மாட்டேன் விஷயம். இப்போ எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க ப்ரோ. நான் சொல்கிறேன் சும்மா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே இவன் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு டே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சரி வந்து வீட்டு பணி டாஸ்க் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. படிச்சவொடனே பாய்ஸ் டீம்லேருந்து 3 பேர் வரணும், கேர்ள்ஸ் டீம்லேருந்து 3 பேர் வரணும்னு சொன்னோனே, ஆஸ் யூசுவல் பாய்ஸ் டீம் எப்பயுமே வந்து ஈஸியா எடுத்துருவாங்க. செலக்ட் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம்ல செலக்ஷன்ல பஞ்சாயத்து. நான் போட்டுமா, நீ போட்டுமா, யார் விளையாடுவீங்க, விளையாட தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜாக்லின் கொஞ்சம் ஓவரா வந்து எல்லாத்துக்குமே சண்டை போடுற மாரி இருக்குங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ற மாரி தான் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம விஜய், விஷால் அண்ட் ஜெஃப்ரி ஒரு பாட்டுமே பாடியிருப்பாங்க. அதுலயுமே வந்து சும்மா சும்மா சண்டை போடும் ஜாக்லின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குமே ஜாக்லின் போய் ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அப்புறம் போனாங்க. அப்புறம் பரவால்ல. ஓரளவு பாய்ஸ் டீம் தான் வின் பண்ண வேண்டியது. நம்ம சிவகுமார் அந்த பதற்றத்தின் காரணமாக கீழ விழுந்த பால்னால வந்து பாய்ஸ் தோத்துட்டாங்க. ட்ரை பண்ணி நம்ம தோத்தா பரவாயில்லங்க. நம்ம ஜெயிக்க வேண்டியது தோத்தா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்ப கண்டிப்பா எல்லாருமே கோவப்படுவாங்கல்ல. நம்ம வந்து தோக்க வேண்டிய மேட்ச்னா ஓகே. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்தா எல்லாருக்குமே கோவம் வரும். அந்த மாரி தான் நம்ம தீபக் வந்து கோவப்பட்டாரு. "ஏன்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம முத்துக்குமரன் உள்ள போய் வந்து அவர் வந்து பெட்ரூம்ல பேசியிருப்பாரு. பட் ஆனா நம்ம தீபக் வந்து ஸ்ட்ரெய்ட்டா ரியாக்ட் பண்ணிட்டாரு. "ஏங்க நம்ம ஜெயிக்க வேண்டிய பாயிண்ட்டுங்க. நீங்க கொஞ்சம் இது பண்ணிட்டீங்க" அப்படின்னாரு. அதே மாரி கத்துனாலும் அதுக்கு ஒரு மாரி தான் இருக்கும். கரெக்ட்டு தான். பட் ஆனா அது வந்து இது பண்ணியிருக்கலாம். இவரு திருப்பி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம சிவகுமாரும். நான் என்னன்னா சும்மா என்ன எதுக்கு சார் பிரச்சனை இல்ல. விடுங்க நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி அவர் கோவப்பட்டுருக்கலாம். அவருக்கு செம்ம கோவமா வந்துச்சு. அது ஏன் அடக்குனாருன்னு தெரியல. அவரு எடுத்து வைக்கிற பாயிண்ட் ரஞ்சித் கிட்ட வந்து அவர் ரொம்ப கோவத்த வந்து கண்ட்ரோல் பண்றாருன்னு சொன்னார்ல. இது இப்ப இவரும் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? இங்க ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இங்க விட்டுட்டு ரஞ்சித் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாரு. அவரு வந்து தீபக் வந்து இந்த மாரி பேசிட்டாரு. அவர் சீனியர் ஓகே கரெக்ட் தான். பட் ஆனா சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அங்க பேசினது எனக்கு தெரியல. நீ அங்க ரஞ்சித் கிட்ட பேசுறதுக்கு நீ அங்க தீபக் கிட்ட சண்டை போட்டு போயிருக்கலாமே. இதுதான் அதுக்கு தான் நம்ம பிக் பாஸ் உள்ள வந்தோம். ஒரு சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ரஞ்சித் பண்ணிட்டு இருக்காருன்னா, அது அவரோட நேச்சுரல். பட் நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க சிவகுமார் அவர்களே தெரியல. ஜாக்லின வந்து நடுவுல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. வாங்கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலி ஒரு டாஸ்க் அடுத்து வைக்கிறாங்க. பிக் பாஸ் வீடு வந்து இந்த வாரம் வந்து ஸ்கூலா மாற்றப்படுகிறது. டீச்சரா ஒரு ரோல் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வர்ஷினி வந்து பிரின்சிபல், அப்புறம் வைஸ் பிரின்சிபல் வந்து அருண், அப்புறம் வந்து மாடல் டீச்சரா வந்து நம்ம ஜாக்லின், தமிழ் ஆசிரியரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரியா போட்டிருக்காங்க. அப்புறம் பிடி சார் வந்து நம்ம ஜெஃப்ரி தான் பிடி சார். அப்புறம் பெல் அடிக்கிற இந்த என்ன சொல்லு வாட்ச்மேன் வித் ஸ்கூல்ல இருப்பாங்களே டக்குன்னு வர மாட்டேங்குது. அந்த அந்த கேரக்டர வந்து நம்ம சிவகுமார் பண்ணிட்டு இருக்காரு. மிச்சம் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னு மாரி போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணினே ஒரு மாரி கச்சன்னு ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பெஸ்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர்லேப் பண்ண மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாரி லிட்டரலி உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அருண் வந்து கூப்பிட்டு பேசியிருப்பாரு. ஆனா தனியா, "ஐயா உன் கேரக்டர் என்ன?" அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்குள்ளேயே ஒரு கேரக்டராவே அவர் கேட்டிருப்பாரு. இந்த மாரி என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பண்ணு, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் குடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிட்டு பேசியிருப்பாரு. இந்த பக்கம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாரி பேசியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸா பண்றப்ப. உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப பண்ணுங்க. பட் ஆனா டீமா பண்றப்ப வந்து கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணாம பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாரி பேசி வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சண்டை வந்துருச்சு. நம்ம ராணாவுக்கும், அன்ஷிதாக்கும். அப்புறம் சௌந்தர்யா நடுவுல வந்து சௌந்தர்யா சொன்ன வார்த்தை தான். "ஏன்பா எதுக்கு அவன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள டாஸ்க்கே முடிஞ்சிரும்னு." அது சொல்றது யாரு? சௌந்தர்யா. சௌந்தர்யாக்கு மட்டும் எல்லா டாஸ்க்கும் புரிஞ்சு சூப்பரா ஆடிட்டு இருக்காங்களா? என்னங்க அப்படின்ற மாரி இருந்தது. அப்புறம் அப்படியே லிட்டரலி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்ல வந்து அருண் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு ஆக்சுவலா டாஸ்க் எப்படி பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் தான் ஹெட். அது கீழ வைஸ் பிரின்சிபல். இவங்க வந்து மஞ்சரி வந்து டீச்சர். ஒரு தமிழ் வாத்தியாரா இருக்காங்க. தமிழ் டீச்சரா இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு என்னதான் கோவம் வந்தாலும், ஒரு வைஸ் பிரின்சிபல் மேல உங்களுக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க பின்னாடி போயிட்டு ஒரு மாரி புலம்பிட்டு போலாமே தவிர, டைரக்ட்டா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பிரின்சிபல் ரோல் மாரி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களோன்ற மாரி இருக்கு மஞ்சரி. மஞ்சரி கொஞ்சம் ஓவரா வந்து தமிழ் டீச்சரா சூப்பரா பண்ணாங்க. அதுல குறை கிடையாது. பட் நெறைய இடத்துல போயிட்டு அருண்ட்ட சண்டைக்கு போறப்பலாம் வந்து, அவங்க பிரின்சிபல் ரோல் எடுத்து பண்றாங்களோன்ற மாரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாரி இருந்தது. அப்புறம் வர்ஷினி சூப்பரா பிரின்சிபல் ரோல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எக்ஸ் ஹஸ்பண்டா நம்ம அருண் வந்து அவரோட ஜாயின் பண்ணணும்னு ட்ரை பண்றப்பலாம் அந்த அந்த 2 காம்போ நல்லா இருக்கு. அஸ்வினி விசேஷ் அருணோட காம்போ நல்லா இருந்துச்சு. ஜாக்லின் வழக்கம் போல அந்த அம்மா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லி, இந்த மாரல் சயின்ஸ்ல எல்லாரையும் மொக்க பண்றேன்னு சொல்லி மொக்க வாங்கிட்டு தான் போனாங்க. நம்ம விஜய் விஷால் வந்து ஒரு மாரி செம்மையா பண்ணியிருப்பாரு. நம்ம தட்டுல இருக்கிறத தான் பார்க்கணும். பக்கத்துல இருக்கணும் இது பண்ணிட்டு இருக்கணும். அப்புறமேட்டு நம்ம தீபக்கும் வந்து ஒரு நோஸ் கட் பண்ணியிருப்பாரு. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லி, இதெல்லாம் தேவையா? அது யாரோ ஒரு கவுண்டர் குடுத்துருப்பாய்ங்க. ஜாக்லின பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த ராட்சசன் படத்துல வர அந்த வில்லன் மாரி இருக்கீங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. லிட்டரலி லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொஞ்சம் வந்து நம்ம ராணாவ ஒரு கார்னர் பண்ணி ஒரு மாரி அட்டாக் பண்றாங்களோன்ற மாரி இருக்கு.
ராணவ் வந்து ஒரு வாரம் சைலண்டா இருந்தாரு. ஏன்னா ஓகே அது கேர்ள்ஸ் டீம்ல போயிட்டாரு. பாய்ஸ் டீம்ல அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாருங்க. ஏதோ பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. பட் ஆனா இந்த வாட்டி எல்லாருமே அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி மக்கு மக்குன்னு ஒரு மாதிரி சொல்றாங்களோ, சௌந்தர்யாலாம் சொல்றப்ப கடுப்பா தானே ஆகும். அந்த மாதிரி ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. கொஞ்சம் உடைச்சு வந்தாரு. இன்னைக்கு வந்து செம்மையா சண்டை போட்டாரு. அப்புறம் அருண்ட்ட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஆமா கரெக்டா என்ன கார்னர் பண்றாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க எனக்காக. நான் தான் வரணும். நான் தான் பேசணும்னு சொல்லி சூப்பரா பேசியிருக்காரு. இத வந்து பார்ப்போம் வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி கேட்பாரான்னு சொல்லி. இதுல வர வர விஜய் சேதுபதி மேல இந்த ஹோப் நம்மளுக்கு போயிடுச்சு. ஒரு 6 சீசன் ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 7வது சீசன் கமல் சார் மேல வந்து ஒரு மாரி கடுப்பு வந்தது. பட் ஆனா சீசனே நம்ம விஜய் சேதுபதி மேல லைட்டா ஒரு மாரி என்னடா இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற மாரி இருக்கு. தெரியல பார்ப்போம். ஏய் பைத்தியக்காரி